ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன டேப் பண்ணி கீழ வந்திருக்கு. ஒரு சூப்பரான ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. அது இல்லாம இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து மேல போகுறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபிப் லெவல் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ மார்க்கெட்லேருந்து இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு செல்லிங் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ண போறேன். ஒன்ஸ் ஷார்ட் பண்ண உடனே என்னோட டார்கெட் கிடைக்கணும். என்னோட எஸ்எல் இங்க வச்சுருவேன். அண்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய டார்கெட் நான் வச்சிருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் ஒரே செகண்ட்ல அடுத்து ஒரே கேண்டில்ல என்னோட டார்கெட் ஹிட் ஆயிரும். ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓ ஷிட்! ஓ ஷிட்! நீங்களும் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவீங்களா? அப்போ உங்களோட ட்ரேடும் தப்பா போகுற சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இன் திஸ் வீடியோ ஐ வில் பி கோயிங் டூ ஷோ யூ த எக்ஸாக்ட் வே ஹவ் ஐ மார்க் மை சார்ட். நான் ஒவ்வொரு டைமும் என்னோட ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி சார்ட்ல மார்க்கிங் பண்ணுவேன், எப்படி கீ லெவல் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுவேன், எந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம், எந்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ப்ரீவியஸா நான் ஆல்ரெடி ஒரு டாப் டவுன் அனாலிசிஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணிடுறேன். பட் இந்த டாப் டவுன் அனாலிசிஸ்ல மட்டும் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது மட்டும் பண்ண முடியலன்றாங்க. ஸோ அகைன் ஐ அம் பேக் வித் டாப் டவுன் அனாலிசிஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு டெய்லி பயாஸ் கிடைக்கும். நம்ம மார்க்கெட்ல ஒரு பையிங் பண்ணுவோமா இல்ல செல்லிங் பண்ணுவோமான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் பிகின். வாட் தி ஃபக். நான் சும்மா இதுல மார்க் பண்ணி வச்சேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் 1:6 கிடைச்சிருக்கு. வாட் தி ஃபக் ப்ரோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பேன். அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சிருப்பேன். அண்ட் டார்கெட் வந்து சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மேபி நான் இவ்ளோ பெருசு வச்சிருந்தாலும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாவ்! இது புது ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஜோக்ஸ் அசைட் நம்ம வந்து இந்த மாரியெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது மேபி ஃப்ளூக்ல வந்திருக்கலாம். பட் இந்த மாரியெல்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் ஆகும். வாட் த இன்னுமே ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க சார்ட்ல எந்த மார்க்கிங் இருந்தாலும் எல்லாத்தையும் போயிட்டு டிலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்க சார்ட் கிளீனா இருக்கணும். எந்த இண்டிகேட்டரும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மார்க்கிங்கும் இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, கோல்ட் அனலைஸ் பண்ண போறோம். கோல்ட்ல ஒரு டாப் டவுன் அனலைஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன பேர்ஸ்ல நான் அனலைஸ் பண்ணி காட்டணும்னு எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ தட் நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பேர்ல டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி அதுல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நான் சொல்லி தர போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எல்லாமே கிளீன் பண்ணதுக்கப்புறம், செகண்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் போறீங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் இதாவது மத்த டைம் ஃப்ரேம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் மோஸ்ட்லி வைக்கிற டைம் ஃப்ரேம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த் டைம் ஃப்ரேம் வச்சிருப்பேன். 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சிருப்பேன். டெய்லி டைம் ஃப்ரேம் 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்ஸ். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் மட்டும் வச்சா போதும். ஸோ நீங்க வந்து கேட்கலாம், "சாகர் முன்னாடி வந்து 1 மந்த் அப்புறம் 1 வீக் டைம் ஃப்ரேம் எல்லாமே இருக்கே. எதுக்கு நீ டைரக்ட்டா 1 டே டைம் ஃப்ரேம் போனேன்னு?" கேட்டீங்கன்னா, இந்த 1 மந்த் அண்ட் 1 வீக் டைம் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். சப்போஸ் இப்போ நம்ம வந்து கோல்டுல இப்போ ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு சூப்பரான புல் மூவ்மெண்ட் கிடைச்சு அண்ட் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எகைன் கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அத அனலைஸ் பண்ணி மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்காக நம்ம இந்த 1 மந்த், 1 வீக்கான டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல்டு என்ன ஆகப் போகும்னு ஜஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 மந்த் டைம் ஃப்ரேம் போயிரலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ல மார்க்கெட் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்பைக் கிடைக்கும் அது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1980ஸ்ல மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ஸ்பைக் குடுத்திருக்கு. அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 50-60% ரிட்ரேஸ் ஆயிருக்கு. எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாம் சைட்வேஸா இருந்திருக்கு. எகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 2011ல வந்து ஒரு ஸ்பைக் குடுத்திருக்கு. அண்ட் எகெயின் ஒரு 50-60% ரிட்ரேஸ் ஆயிருக்கு. அண்ட் எகெயின் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எகெயின் 2026ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைக் குடுத்திருக்கு. ப்ரீவியஸ் ஹிஸ்டரி படி நம்ம பார்த்தோம்னா, மார்க்கெட் எகெயின் ஒரு ரிட்ரேஸ்மென்ட் எகெயின் ஒரு 40-50% மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்கலாம். ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தா. பட் நம்ம வந்து டைரக்ட்டா ஓகே மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இவ்ளோ இருக்கு. நம்ம போய் இப்பவே கோல்டு எல்லாத்தையும் வித்துடலாம் அந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போலாம். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல டீசென்ட்டா தான் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ இந்த மாரி குடுத்துட்டு இருக்கு. எகைன் மார்க்கெட் மேபி ஹையர் ஹை குடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லன்னா மார்க்கெட் இங்க வந்து இந்த பெரிய பியரிஷ் கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு.
ஸோ மோஸ்ட்டா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த பாஸ்ட் 5 வீக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரே ரேஞ்ச்குள்ள இருக்கு. இந்த ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வெளியில வந்தா தான் நம்மளுக்கு தெரியும். மேபி மார்க்கெட் இதுக்கு கீழ வந்துச்சுன்னா, மார்க்கெட் எகைன் நான் சொன்ன மாரி ஒரு 40-50% ரிட்ரேஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இல்ல மார்க்கெட் இதுக்கு மேல போச்சுன்னா, நம்மளுக்கு வந்து எகைன் மார்க்கெட்ட ஒரு புது ஆல் டைம் ஹைல பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்ச்லேருந்து வெளியில வர வரைக்கும் நம்ம வி கான்ட் டிசைட் எனிதிங். ஓகே. இப்போ இது வந்து 1 மந்த், 1 வீக்குக்கான டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து நம்ம லாங் டெர்ம்க்கான அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ லாங் டெர்ம்க்கும் நமக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்ல. நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங் ஆர் டெய்லி ட்ரேடிங் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். இங்கேருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி என்ன பண்ணுவீங்கன்னா, 1 டே டைம் ஃப்ரேம்லேருந்து ஆரம்பிங்க. 1 டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைட்வேஸா இருக்கு. மார்க்கெட் இந்த ரேஞ்ச்குள்ளேயே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் சொல்றேன். ஸோ இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்ல. பட் நான் வந்து இத வச்சு நெறைய டைம் டெய்லி பயாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டெய்லி பயாஸ் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் எல்லாமே ப்ரீவியஸா படிச்சிருப்போம். என்னோட கேண்டில் ஸ்டிக் வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸா இந்த இடத்துல பார்க்கலாம். ஒரு 20 ஜான்ல பார்க்கலாம். 20 ஜான்ல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ். அப்போ 20 ஜான்ல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் பண்ணிருக்குன்னா, அடுத்தது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அடுத்தோம். நீங்க வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமா பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கேண்டிலா பாருங்க. நம்ம கேண்டில் ஸ்டிக்ல என்ன படிச்சிருந்தோம்? இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிரீன் கேண்டில் வர சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பையிங் வந்திருக்கு. ஸோ உங்களோட 20 ஜான்ல உங்களோட பயாஸ் என்ன இருக்கும்? பையிங்ல இருக்கும். மார்க்கெட்ல உங்களுக்கு எங்கெல்லாம் பை செட்டப் கிடைக்குதோ, அங்கெல்லாம் நீங்க பை பண்ணிருங்க. சேம் அதே 21ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னொரு கிரீன் கேண்டில் குடுத்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பையிங் வந்திருக்கு. ஸோ 21 ஜான்லயும் உங்களோட பயாஸ் வந்து பையிங்ல இருக்கும். அதே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, 23லயும் பையிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த நாளும் உங்களோட பயாஸ் பையிங் தான். அடுத்த நாளும் பையிங் வந்திருக்கு. அடுத்த நாளும் உங்களோட பயாஸ் பையிங் தான். அடுத்த நாளும் பயாஸ் பையிங். அடுத்த நாளும் பயாஸ் பையிங். ஸோ ஓகே. மார்க்கெட்ல இப்போ இந்த கேண்டில் வந்திருக்கு. இது வந்து 28 ஜான். 28 ஜான்ல இவ்ளோ பெரிய ஒரு பையிங் கேண்டில் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு அடுத்து வந்து ஒரு பையிங் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் மார்க்கெட் அதே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பையிங்கும் வந்திருக்கு. இத நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். நம்மளோட பயாஸ் வந்து பையிங்கா இருக்கும்போது இத கேப்சர் பண்ணிக்கலாம். தென் மார்க்கெட்ல அகைன் ஒரு செல்லிங்கும் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த செல்லிங் வரும்போது நம்ம அவ்வளோத்துக்கும் மார்க்கெட்ல என்டர் ஆக மாட்டோம். நம்ம ஜஸ்ட் எத கேப்சர் பண்ணுவோம்? இந்த பையிங்க மட்டும் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அண்ட் மார்க்கெட்ல இருந்து வெளியில வந்திருப்போம். அண்ட் அடுத்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. டோஜி கேண்டில்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெரி டேஞ்சரஸான கேண்டில்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பையர்ஸும் சரி, செல்லர்ஸும் சரி 2 பேருமே கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணணும்னு தெரியாம. ஸோ இந்த இடத்துல யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது 28 இது 29th ஜான்ல உங்களுக்கு இந்த மாரி டோஜி கேண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம், ஒரு 30th ஜான்ல உங்களுக்கு வந்து எந்த ட்ரேடுமே நீங்க பிளேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ 30th ஜான்ல நம்ம எந்த ட்ரேடுமே பிளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் டே ஆயிருக்கு. பட் நம்ம வந்து அந்த 30th ஜான்ல வந்து நம்ம வந்து கோல்ட்ல என்ட்ரி பண்ண மாட்டோம். நம்ம வந்து பிட்காயின் இல்ல வேற ஏதாச்சுல ட்ரேட் பண்ணிப்போம். பட் கோல்ட்ல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் எனக்கு வந்து ஓவரால் பயாஸே என்னன்னு தெரியல. எனக்கு மார்க்கெட்டே என்னன்னு புரியாதப்போ நான் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? மேபி ப்ரீவியஸா இவ்ளோ பெரிய பையிங் வந்திருக்கு. இந்த இடத்துல பையிங் வந்திருக்கு. சரி ஒரு இடத்துல டோஜி வந்திருக்கு. எகைன் மார்க்கெட்ல பையிங் வரும். அந்த மாரி நினைச்சு இந்த இடத்துல நம்ம பை பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல ஒரு டோஜி வந்திருக்கு. எகைன் ஒரு செல்லிங் வந்துட்டு ஒரு செல் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கே 2 மைண்டடா இருக்கு. ஸோ டபுள் மைண்டடா இருந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். மேபி நீங்க வந்து ஃபுல்லுக்குள்ள உங்களோட மேபி செல்லிங் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணியிருந்தாலும், அப்புறம் இந்த மாரி ஒவ்வொரு டைம் தான் நடக்கும். டெய்லி எல்லாம் நடக்காது. ஒவ்வொரு டைம்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு லாஸ் தான் நடக்கும். ஸோ இந்த டோஜி கேண்டில் வந்துருச்சுன்னா, அதுக்கு அடுத்த நாள் நீங்க ட்ரேட் பண்ண வேணாம். ஓகே. இப்போ அடுத்து இந்த டோஜி கேண்டிலுக்கு அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 30th ஜான்ல கிடைச்சிருக்கு. 30th ஜான்ல நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் கிடைச்சா, நம்மளுக்கு 31st இருக்கா ஜான்ல? இல்ல 31 1 2 31 அண்ட் 1 வந்து நம்மளுக்கு வந்து சாட்டர்டே, சண்டே வந்துரும். ஸோ 2nd ஆஃப் பிப்ரவரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2nd ஆஃப் பிப்ரவரி நம்மளுக்கு 30th வந்து இவ்ளோ பெரிய ஒரு பியரிஷ் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் தான் வந்திருக்கணும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளோட 2nd ஆஃப் பிப்ரவரில நம்மளோட பயாஸ் வந்து பியரிஷா இருக்கும். ஸோ இப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சகர் 2nd ஆஃப் பிப்ரவரில நம்மளோட பயாஸ் வந்து ரெட் கேண்டில் கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எகைன் ஒரு ரெட் கேண்டில் தான் வரும்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த இடத்துல கிரீன் கேண்டில் வந்திருக்கே. எனக்கு இந்த இடத்துல என்னோட பயாஸே தப்பாயிருமே! அந்த மாரி யோசிச்சீங்கன்னா கரெக்ட்டு.
நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பயாஸ் வந்து தப்பாயிரும். ஸோ இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட்ல ஜஸ்ட் இந்த 1 டே டைம் ஃப்ரேம மட்டும் வச்சு நம்ம போகக்கூடாது. நான் வந்து இத வந்து ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளுக்கு வந்து 1 டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து ஒரு பியரிஷ் இருக்கலாம். அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நம்ம வச்சுக்கலாம். டோட்டல் நம்ம வந்து 1 டேல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க 1 டே டைம் ஃப்ரேம் மட்டுமே வச்சு போலாம். பட் இந்த மாரி சம்டைம்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸா இருக்கும்போது, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் வந்திருக்கு. அகைன் கிரீன் வந்திருக்கு. அண்ட் அகைன் ஒரு டோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அகைன் ரெட் வந்திருக்கு. அகைன் கிரீன். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு. மார்க்கெட்க்கே என்ன பண்ணணும்னு புரியல இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட்டே புரியாதப்போ உங்களுக்கு எப்படி அது ப்ராஃபிட் தரும்? ஸோ இந்த மாரி டைம்ல நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம 4 ஹவருக்கு ட்ராப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இந்த 4 ஹவர கிளிக் பண்ணிடலாம். ஸோ 4 ஹவர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி மார்க்கெட்ல எல்லாமே நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. மார்க்கெட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன் சாகர் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ன்னு நீங்க கேட்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த டேப் பண்ணி ஒரு சூப்பரான ஃபால் குடுத்துருக்கு. இந்த இடத்த டேப் பண்ணி ஒரு ஃபால் குடுத்துருக்கு. இந்த இடத்த டேப் பண்ணி ஒரு ஃபால். இந்த இடத்த டேப் பண்ணி ஒரு ஃபால். எகைன் மார்க்கெட் இது கிட்ட வந்துட்டு ஒரு ஃபால் குடுத்துருக்கு. எகைன் மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ இத வந்து எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு சப்போர்ட் தெரியுது இந்த இடத்துல. மார்க்கெட்ல இந்த இடத்துல பார்த்துடலாம். ஓகே. இத வந்து ஒரு சப்போர்ட்டா நம்ம ட்ரா பண்ணலாம். ஏன் சாகர் இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரா பண்ணியிருக்க? கீழயும் இவ்ளோ இடம் இருக்கே அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டைம் தான் டேப் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏன் சாகர் நீ ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டைம் தான் இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கு. சரி சாகர் அப்ப ஏன் இந்த இடத்துல ட்ரா பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துலயும் ஒரு டைம் தான் டேப் பண்ணியிருக்கு. பட் ஓகே இத வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இந்த இடத்துல 2 டைம் டேப் பண்ணியிருக்கு. ஓகே நம்ம வந்து இந்த இடத்துலயும் ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு டைம் டேப் பண்ணிருக்கு. இந்த இடத்துல 2 டைம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல இருந்து டேப் பண்ணி மேல போயிருக்கு. அண்ட் அகைன் இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரவே இல்ல. மேலேயே ஒரு சின்ன சப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சப்போர்ட் நான் ஏன் ட்ரா பண்ணேன்னு சொல்லிடுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த இடத்துல டேப் பண்ணி மேல போயிருக்கு. செகண்ட் ஒரு டைம் இந்த இடத்துல டேப் பண்ணி மேல போயிருக்கு. அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டைம் டேப் பண்ணி மேல போயிருக்கு. அண்ட் அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேப் பண்ணி மேல போயிருக்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம எத கன்சிடர் பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ 1 டைம், 2 டைம் அப்படி டச் பண்ணிட்டு இருந்தா, அது வந்து ஒரு வீக்கான ரெசிஸ்டன்ஸ். வீக்ன்னு சொல்லும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டைம், 3 டைம், 4 டைம் அந்த மாரி டேப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நெறைய பையர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சாரி இவ்வளோ நேரம் நான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கீழ இருந்துச்சுன்னா சப்போர்ட், மேல இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ அத வந்து நீங்க நேம்ல அவ்வளோத்துக்கும் போக வேணாம். ஓகே இப்போ 4 ஹவர்ல எனக்கு கிடைச்ச ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேம், நெக்ஸ்ட் 4 ஹவர், நெக்ஸ்ட் 1 ஹவர். ஸோ 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர்ல எனக்கு வேற ஏதாச்சும் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் ஏதாச்சும் கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இது வந்து ஃபர்ஸ்ட் டச்சா மார்க்கெட் இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து செகண்ட் டச்சு. அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இதையும் நம்ம கிளியரா பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஒவ்வொரு டைமும் டேப் பண்ணிட்டு இவ்ளோ பெரிய ஒரு பையிங் வந்திருக்கு. செகண்ட் டைமும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. டேப் பண்ணி இவ்ளோ பெரிய ஒரு பையிங் வந்திருக்கு. தேர்ட் டைமும் மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேப் பண்ணி ஒரு சின்ன கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் அகைன் ஒரு பையிங் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன் அதாவது கீ லெவல்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 ஹவர்ல எனக்கு வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். எனக்கு 1 ஹவர்ல வேற எதுவுமே தெரியல. இவ்ளோ தான் எனக்கு தெரியுது. ஸோ இது 3 மட்டும் இப்போதைக்கு ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போணும்னா, மார்க்கெட்ல வந்து எல்லாமே சார்ட்ல கசன்னு ட்ரா பண்ணாம, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கிட்ட இருக்கிற சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். தூரம் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். ஸோ இப்போ இது கிட்ட என்ன இருக்கு? இந்த இடம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் மேபி இது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் மார்க்கெட்ல இதுவும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிட்ட இருக்கு. மார்க்கெட் இங்கருந்து மேல போயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட் கிட்ட இருக்கு. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் இங்கருந்து இது வரதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணும். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணும். அகைன் அப்புறம் தான் இந்த சப்போர்ட்க்கு வரதும். ஸோ இந்த சப்போர்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு அவசியம் இல்ல. மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் ஓகே இந்த சப்போர்ட் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வேணாம். ஸோ இத வந்து இப்போ எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சார்ட் ரொம்பவே சிம்பிள் ஆச்சு. நம்மளுக்கு ஓவரால் மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் 1 ஹவருக்கு அப்புறம் இப்போ 15 மினிட் ட்ராப் பண்ணலாம். 15 மினிட் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல அதே சேம் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு மார்க்கெட் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ 15
15 மினிட்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ்ல எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் அகைன் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மார்க்கெட் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ட்ரெண்ட் லைனை டேப் பண்ணி போகுது. இது வந்து ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன். அண்ட் அது இல்லாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு டைம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஹையா இருந்துச்சா, அண்ட் இது வந்து ஒரு லோ, அண்ட் இது வந்து லோவர் ஹை அண்ட் லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, அண்ட் இது வந்து லோவர் ஹை லோவர் லோ. ஓகே, மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு புரியுது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இன்னும் நான் இந்த இடத்துக்கு வரல. இதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைல இருந்து ஃபால் ஆயிருக்கு. அண்ட் எகெயின் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு. இது வந்து லோவர் ஹை. இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை, ஒரு ஃபால் பண்ணி ஒரு லோ நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் திரும்ப ஒரு ஃபால் ஹை கொடுத்துருக்கு. பட் இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹையை விட லோவரா இருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஹை. அண்ட் எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இது வேணா விட்டுறலாம். எகெயின் கீழே வந்திருக்கு. இந்த லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து லோவர் லோ. ப்ரீவியஸாக இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஒரு சின்ன ஹை. எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ சேம் அதே தான். மார்க்கெட் ஒரு சின்ன ஹை கிரியேட் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணுது, லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணுது. இதுக்கு பேர் என்ன, லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணி புது லோவை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஓகே, மார்க்கெட்ல இப்போ லோவர்ல வருது. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணிருக்கு. எகைன் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஏன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணிருக்கு. எகைன் இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிகாஸ் இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட்ல ப்ரீவியஸாக இருக்கிற ஹை எது, இந்த ஹை இருக்கு. ஓகே, அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு ஹை கிரியேட் பண்ணிருக்கு. பட் இன்னும் பிரேக் பண்ணல. நெக்ஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட்ல வந்துச்சுன்னா மார்க்கெட்ல வந்து அதோட ட்ரெண்டையே கம்ப்ளீட்டா மாத்திரும். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் அதோட ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணி அப்பர் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த அப்பர் ட்ரெண்ட்லயும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இது வந்து ஒரு லோ, இது வந்து ஒரு ஹை. இது ஹையர் லோ, பிகாஸ் மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த லோ விட இந்த லோ என்ன இருக்கு, ஹையரா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹையர் லோ, அண்ட் இது வந்து ஒரு ஹையர் ஹை. அண்ட் மார்க்கெட் இது வந்து ஹையர் லோ, இது வந்து ஹையர் ஹை. புரியுதா மார்க்கெட்ல? மார்க்கெட் எகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மார்க்கெட்ல கிரியேட் பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ அது இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணுதுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து நீங்க யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா மார்க்கெட்ல இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட்ல என்ன கிரியேட் ஆயிருக்கு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்ல லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஒரு ஹெட், இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுது. ஸோ சப்போஸ் இந்த மார்க்கெட் பேட்டர்ன்ஸ் பற்றி எல்லாம் தெரியலனா இது பற்றியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு என்னோட வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் பழைய வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்லுவோம். ஸோ இதோட நெக்லைன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டேப் பண்ணி மேலே போயிருக்கு. மார்க்கெட்டில் ஒன்ஸ் இந்த இடத்துல டேப் பண்ணி மேலே போயிருக்கு. அது இல்லாமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ட்ராப் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். பட் காலையில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரேட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே பண்ணியிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு டைம் பையிங் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணி மேலே போகுது, ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணி மேலே போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ஓவரால் ஒரு பையிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 ஆகுது. ஆனால் நான் காலையில் ஒரு 7:30 8:30 எல்லாம் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் நான் எங்கே எடுத்திருந்தேன், என்ன லாஜிக்கில் எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரேடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நான் அது ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணல. பட் ஸ்டில் அந்த ட்ரேட் எடுத்தது ஒரு லைவாக ரன் ஆகிட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன லாஜிக்கில் எடுத்திருந்தேன்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கு. எகைன் இந்த ட்ரெண்ட் லைன் டேப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஒன்ஸ் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆன உடனே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே,
திரும்ப இத வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். அப்ப நம்ம அகைன் பை பண்ணிடலாம்னு நெனச்சேன். பட் நான் நேத்து நைட்லேருந்து வெயிட் பண்ணேன். மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணவே இல்ல. சரி ஓகேன்னு தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு. விச் இஸ் டேப்பிங் மை ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் வந்து என்னோட ட்ரெண்ட் லைன டேப் பண்ணிட்டு இருக்கு. நான் அப்பவும் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. மார்க்கெட் மேபி இங்கருந்து ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி குடுத்து இத ரீடெஸ்ட் பண்ண வரலாம். இத ரீடெஸ்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அகைன் மேல போகும். அந்த மாரி டவுட்டா இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து எதுக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் இந்த ட்ரேட அப்படின்னு நெனச்சுட்டு மார்க்கெட்ல இந்த இடத்துல எதுக்கு வெயிட் பண்ணேன்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் இன்னும் ஜூம் போயிடலாம் நம்ம. ஸோ, இப்போ 15 மினிட்ஸ்ல இருக்கோம். 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு காட்டுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஹைலேருந்து ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. ஓகே. அப்டின்னா என்னன்னா, ஒவ்வொரு டைம் இது ஹையா, இது லோ, இது லோவர் ஹை, இது லோவர். ஸோ ப்ரீவியஸா தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுக்குது. இன்னொரு லோ கிரியேட் பண்ணுது. இது வந்து லோவர் ஹை, இது வந்து லோவர் ஹை, இது வந்து லோவர் லோ. அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுக்குது, லோவர் லோ. அகைன் இந்த இடத்துல லோவர் ஹை, அகைன் ஒரு லோவர் லோ. மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த மாரி பேட்டர்ன்ல கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட்ல ப்ரீவியஸா இருக்கிற ஹை எது? இது வந்து லோவர் ஹை. மார்க்கெட்ல இந்த இடத்துலயும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அப்படின்னா மார்க்கெட் பாருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த லோவ பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவ பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவ பிரேக் பண்ணி புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம்னா, இந்த லோவ அகைன் மார்க்கெட் பிரேக் பண்ணா, இன்னொரு புது லோ கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் திஸ் லோ, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஹைய பிரேக் பண்ணாலே நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே உள்ள என்டர் ஆயிட்டேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்லயும் இருக்கு. அது இல்லாம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இந்த நெக் லைன் கிட்டயும் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் குடுத்திருக்கு. அதாவது ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அகைன் மார்க்கெட் இதுவரைக்கும் வராது. அகைன் மார்க்கெட் மேல போயிரும்னு எனக்கு தெரியும். பட் மார்க்கெட் இதுவரைக்கும் வரும். எப்போ வரும்னு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும்னு எனக்கு தெரியும். ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே இந்த இடத்துல நான் என்டர் ஆயிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்னோட ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல என்னோட ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்ச உடனே இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழ இருந்துச்சு. அண்ட் என்னோட டார்கெட் வந்து 1:2, 1:3 சம்திங் 1:3 இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ லெட் மீ ஷோ யூ மை ட்ரேட். ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸ். ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்னோட ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நீங்க இந்த இடத்துலயும் பார்க்கலாம். சேம் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அண்ட் மார்க்கெட் ஒரு சின்ன பையிங் வந்திருக்கு. அண்ட் புல் பேக் குடுத்து அகைன் மேல போய் இந்த இடத்துல எக்ஸிட் 1:2.5 நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேட்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸிட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிருந்தேன். ஸோ மார்க்கெட்ல ஓகே. அதுக்கு மேலயும் மார்க்கெட் மேல போயிருக்கு. நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து எது வரைக்கும் எய்ம் பண்ணேன்னா, என்னோட டார்கெட் வந்து நான் இது வரைக்கும் எய்ம் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் டேப் பண்ணி கீழ வரலாம்னு நெனச்சேன். பட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமா எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இதுல வந்து என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் மேட் அரவுண்ட் $300 292 அதாவது அப்ராக்ஸா $300 சகன் இந்த இடத்துல நீ ட்ரேடே எடுக்கல. சும்மா எங்களுக்கு ஒரு ஃபேக்கான இது காட்டுற அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க என்னோட விஐபி சேனல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னோட டெலிகிராம் விஐபி சேனல். இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் அப்டேட் பண்ண ட்ரேடு. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரேட் லைவா இருக்கும்போதே நான் என்னோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. இந்த கேண்டில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ டெலிகிராம் சேனல்ல நான் என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்? மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல மார்க்கெட் பையிங் வரும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் இது கீழ இருக்கும். அண்ட் டார்கெட் வந்து 1:2 இந்த இடத்துல வச்சிருந்தேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல டைம் டு டைம் நான் அப்டேட்டும் குடுத்துட்டு இருப்பேன். மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. 80% ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாராச்சும் வந்து சேஃபா ப்ளே பண்றாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம்னு சொன்னேன். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அதையும் நான் வந்து கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோட விஐபி சேனல்ல நான் டைம் டு டைம் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சப்போஸ் இந்த விஐபி சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா, என்னோட அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ஏதாச்சும் கோர்ஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். "சகர், ஐ ஆல்ரெடி பர்ச்சேஸ்ட் யுவர் கோர்ஸ். எனக்கு விஐபி சேனல் இன்வைட் குடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட டீம் வந்து உங்களுக்கு இன்வைட் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்க எல்லாருமே சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி அதுல வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் என்னோட அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பெர்சனல் ஸ்ட்ராட்டஜி 70% ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த 70% ஆஃபர். ஒன்ஸ் இந்த 70% ஆஃபர் போனதுக்கு அப்புறம் 10,000க்கு போகுது. சப்போஸ் நீங்க இந்த கோர்ஸ பார்க்கும்போது நீங்க வந்து 70% ஆஃபர்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டோன்ட் வேஸ்ட் இட். சீக்கிரமா வாங்கிருங்க. லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இன்னும் சொல்லப்போனா இந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட
ஸ்ட்ராட்டஜி படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு வரும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்கு. அந்த பையிங் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த மாரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மார்க்கெட் மேல தான் போகும்னு. பிகாஸ் என்னோட ஸ்ட்ராட்டஜில நான் ஒரு இண்டிகேட்டரும் ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி வாங்குனீங்கன்னா, என்னோட இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். அந்த இண்டிகேட்டர்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு பை செட்டப் கிடைச்சிருக்கு. பை பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த இண்டிகேட்டர். பிகாஸ் ஆஃப் தட் இண்டிகேட்டர் நான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்னோட டெலிகிராம் சேனல்லயும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட இண்டிகேட்டரும் காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, பை ரெடின்னு குடுத்திருக்கு. செட்டப் வந்து பை ரெடின்னு இருக்கு. ஸோ ஒன்ஸ் பை ரெடின்னு குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி மேலயும் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டோன்ட் வேஸ்ட் இட். சீக்கிரம் வாங்கிருங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் அகைன் 10,000 போயிரும். நெக்ஸ்ட் ஓகே சாகர், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மார்க்கெட்ல என்ன பிரெடிக்ட் பண்றேன்னா, இப்போ இது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் ஸ்டில் நான் மார்க்கெட்ல என்ன பிரெடிக்ட் பண்றேன்னா, இத வந்து எலைட் வேவ் தியரின்னு சொல்லுவாங்க. சேம் நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கோம். எலைட் வேவ் தியரில உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 வேவ் போகும். அப்புறம் வந்து ஒரு 3 வேவ் போகும். ஸோ 5 வேவ்னா எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ன்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து செகண்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் வேவ். ஸோ எலைட் வேவ் தியரி படி இப்படி தான் வரும். அண்ட் இது வந்து தேர்ட் வேவ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் வேவ். அண்ட் இது வந்து ஒரு ஃபோர்த் வேவ். அண்ட் இது வந்து ஒரு ஃபிஃப்த் வேவ். ஓகே. இப்போ மார்க்கெட்ல ஃபிஃப்த் வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் மேல வந்து கம்ப்ளீட் ஆனாலும் ஆகலாம். இல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸா இருக்கு. மேபி இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிரும். அடுத்து ஒரு 3 வேவ் கிரியேட் ஆகும். அந்த 3 வேவ் எப்படி கிரியேட் ஆகும்னா, மார்க்கெட் ஒரு லோ கொடுக்கும். அண்ட் ஒரு ஹை அண்ட் ஒரு லோ. ஸோ இது வந்து ஒரு 3 வேவ். 3 வேவ் எது வரைக்கும் வரும்னா, கரெக்ட்டா இந்த லெவல் வரைக்கும் வரும். எப்படி சாகர் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு கரெக்ட்டா சொல்ற? 3 வேவ்னா அப்படின்றேன்னா, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 3 வேவ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரும். ஏன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்ல, இந்த லோலேருந்து அதாவது 0லேருந்து இந்த 5த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிப்ப டிரா பண்ணுவோம். ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் நீங்க டிரா பண்ணுவீங்களா? ஸோ இந்த இடத்துல டிராப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபிப் லெவல் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து 0.5, 0.6 ஒரு கோல்டன் ஜோனு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. அதாவது அடுத்த தேர்ட் வேவ் வந்து 1, 2, 3 மார்க்கெட் இந்த லெவல்ல வந்துட்டு திரும்ப மேல போக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட்ல இந்த வேவ நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது எலைட் வேவ் தியரி படி நடந்துச்சுன்னா, மார்க்கெட் கண்டிப்பா இது வரைக்கும் வரும். ஸோ இது வரைக்கும் நான் சப்போஸ் இத நான் கேப்சர் பண்றேன்னா, இந்த ட்ரேடும் நான் என்னோட Instagramல எங்கேயாச்சும் அப்டேட் பண்றேன். ஸோ சப்போஸ் நீங்க என்ன Instagramல ஃபாலோ பண்ணலன்னா, Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நான் டைம் டு டைம் அப்டேட் குடுத்துட்டு இருப்பேன். அண்ட் என்னோட பெர்சனல் ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீக்கிரமா போய் வாங்கிருங்க. சப்போஸ் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து சாட் செக்ஷன் இருக்கும். அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம எந்த பேர ஒரு டாப் டவுன் அனலைசிஸ் பண்ணலாம்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க சொல்ற பேர நான் வந்து ஒரு டாப் டவுன் அனலைசிஸ் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா நான் பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் பிட்காயின்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சப்போஸ் நீங்க அடுத்து ஏதாச்சும் பேர் குடுத்தீங்கன்னா, அதுவும் எனக்கும் ஒரு டாஸ்க்கா இருக்கும். நம்ம வந்து அத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். அத அனலைஸ் பண்றதுல எப்படி இருக்கும்? அதுல நம்ம ட்ரேட் எடுத்தா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்? அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.